மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் நம்ம முதல்வர் பார்த்து இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதாவது தமிழகத்தில் பெருகி வரும் போதைப் பொருள் பழக்கம், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், தனியாக வசிக்கும் முதியோர்கள் கொல்லப்படுவது, இப்படி சட்ட ஒழுங்கு 1000 இருக்க திமுக அரசின் நிர்வாக தோல்விகளை சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாகிவிடக் கூடாது என்பதற்காக முழு நேரமாக தமிழக காவல்துறையை சமூக வலைத்தளங்களை கண்காணிக்க மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெட்கமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. எதுக்காகன்னா, தமிழக பாஜகவை சார்ந்த திரு பிரவீன்ராஜ் அவர்கள் கைது செய்யப்பட்ட விஷயத்தான். இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாரத பிரதமர், மத்திய அமைச்சர்கள் திமுக தரைக்குறைவான விமர்சனம் செய்யும் போது அவர்கள் மீது புகார் அளித்தும் கூட எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் முதலமைச்சர் சிறுபிள்ளைத்தனத்தை தொடர்வது சரியல்ல அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. உண்மைதானே. இப்போ காவல்துறை கட்டுப்பாட்டுல முதல்வர் தான் வச்சிருக்கிறாரு. எவ்வளவு வேலை இங்க இருக்குன்னு நம்ம கவனிக்கணும். இப்போ அஜித்குமார் மரணம் ஒரு 5 பேர் மட்டும் இப்ப அந்த தனிப்படை தாக்குனாங்க, உயிரிழந்துட்டாரு, அவங்களுக்கு தண்டனை ஏதோ ஒண்ணு கேஸ் போயிட்டு இருக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டி இதற்கு காரணம் யாருங்கிறத எவ்வளவு அது ஒரு கண்டுபிடிக்கணுமா வேணாங்கிற ஒரு கேள்வி இங்க வரும் தானே. இப்போ அந்த நிக்கிதாங்கிற பெண்மணி அவங்க அம்மாவோட கோயிலுக்கு போனாங்க. அந்த நேரத்துல கார் எடுத்துட்டு போயிருக்காங்க. கார் எடுத்துட்டு போய் அந்த இடத்துல அது வரைக்கும் ஓட்ட தெரிஞ்சவங்க பார்க் பண்ண தெரியலையா, அவர்கிட்ட தான் கீ கொடுக்கணுமாங்கிற ஒரு கேள்வி வருது. இதை தாண்டி முதல் தடவை அவங்க பேட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி நாங்க ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு வரும்போது கழட்டி வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. முன்னுக்கு பின்னா அதுக்கப்புறம் இன்னொரு பதிவுல நாங்க இதுக்கப்புறம் தான் நாங்க ஸ்கேன் பண்றதுக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா என்ன, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, அந்த இடத்துல ஃபுட்டேஜ்ல அவங்க வந்திருக்காங்களா இல்லையாங்கிற ஈஸியா கண்டுபிடிக்கலாமேங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. இதெல்லாம் தாண்டி இந்த நிகிதாங்கிற மேடம் 2011 இவங்க மேல பண மோசடி, வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி நிறைய லட்சக்கணக்கில் பண மோசடி அவங்க எஃப்ஐஆர் பதிவு இருக்கு. அப்போ அவங்க தண்டனை பெறாம அந்த எஃப்ஐஆர் தடுத்து நிறுத்தப்பட்டது யாரு? இதெல்லாம் ஒரு கேள்விகள் இங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்ப இதை தாண்டி அந்த நகை எங்க, திருட்டு போன நகை எங்க, உண்மையிலேயே நகை இருந்ததா இல்லையா, இதெல்லாம் விசாரணையில வரணும் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இருக்கு. ஏன்னா இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு அதிகார பலம் இருக்குன்னு மக்கள் மத்தியில நம்பப்பட்டோன்னா போலீஸ் மேல ஒரு நம்பிக்கையே இருக்காதுன்னு பார்க்கணும். ஏன்னா டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் திடீர்னு ஒரு உத்தரவு, அதாவது அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் கலைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துட்டாரு. அப்போ மக்கள் மத்தியில அங்கீகரிக்கப்பட்ட இதெல்லாம் என்னங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருமா வராதான்ற மாதிரி. அப்ப இந்த இடத்துல அந்த நிக்கிதாங்கிற பெண்மணி இந்த அளவுக்கு முன்னாடியே அந்த அளவுக்கு குற்றச்சாட்டு இருக்கு. அவங்கள தப்பிக்க வச்சது யாரு? இப்போ இந்த இதுலயே கூட அந்த ஒரு நபர்கிட்ட, அந்த அஜித்குமார் கிட்ட 100 ரூபாய் கொடுத்த, 500 ரூபாய் கொடுன்னு சொன்னாரு அப்படின்னு இந்த மோதல்னால யாரு கால் பண்ணியிருக்காங்க? தலைமைச் செயலகம் யார் வந்தது? அவங்க எஸ்பிக்கு கால் பண்ணி நடவடிக்கை எடுக்க சொல்லியிருப்பாரோ? அப்ப இதெல்லாம் யார் அந்த உயர் அதிகாரி? இதெல்லாம் நோண்டணுமா வேண்டாமாங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இல்ல இதெல்லாம் அப்படி இல்லை, அந்த 5 பேர் தாக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு நடவடிக்கை எடுத்தாச்சு அப்படின்னு. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நேற்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்றாரு அஜித்குமார் வழக்குல. அதாவது அதிமுக ஆனாலும் சரி, திமுக ஆனாலும் சரி, எல்லா ஆட்சியிலும் நானே முதல்வரை வந்தாலும் கூட இதை தடுக்க முடியாது, போலீஸோட அத்துமீறல் இருந்துட்டு தான் இருக்கு, லாக்அப் டெத் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல அப்ப அரசுங்கிறது எதுக்குங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். மக்கள் யாரை நம்பி இருக்காங்க? அரசு நம்பிதான் இருக்காங்க. ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த இடத்துல முதல்வர்களால கூட முடியாதுன்னா அப்ப மக்கள் ஒரு கேள்வி இருக்கு இல்லை எல்லாருக்கும். இப்போ முதல்வர் கட்டுப்பாடுல இருக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அது தடுக்க முடியாதுங்கிறதெல்லாம் இல்லை. அவர் சொன்ன மாதிரி முடியாதுங்கிறது இல்லை.
ஏன்னா ஏன் அவர் போராடுனதுன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீங்களும் இந்த களத்தில் நின்று போராடுனதுன்னு கேள்வி எழுப்பும்போது, இல்ல உச்சபட்சம் சிபிஐக்கு மாத்தியாச்சு, அதாவது அந்த 5 பேர் வந்து தண்டனை அதாவது அரெஸ்ட் பண்ணியாச்சு, இதுக்கு மேல என்னத்தை போராடுறதுக்கு இங்க இருக்கு. மக்களிடையே சில கேள்விகள் இந்த இடம், அதாவது யாருமே வந்து இந்த அஜித்குமார் வழக்குக்காக அரசியல் செய்யின்னு சொல்ல வரல, அதற்காக தவறு நடந்துருச்சு, தண்டனை கொடுக்காங்க, இதெல்லாம் ஓகே. அப்ப இது தடுக்கப்படுறது யாருங்கிறது தான். இந்த மாதிரி தொடர்ந்து 25 லாக்அப் டெத் நடந்துருச்சு. அப்ப இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு தான் தண்டனை கொடுக்கறதுக்கு அரசு இல்லை இங்க. அத கொலை நடந்தாச்சு, தண்டனை கொடுத்தாச்சுங்கிறதுக்கு இது அரசு இல்லை. இனிமே மேற்கொண்டு நடக்காம இருக்கிறதுக்கு மக்களோட கேள்வி எல்லாம் அதுதான் இருக்கும். இனிமே இது நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? யார் அந்த உயர் அதிகாரி, இவங்களெல்லாம் இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றவங்க யார் யாருன்னு இந்த இடத்துல வெளிச்சத்தை கொண்டு வரணும். அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாதான் மீறி இனிமே வந்து இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் பண்றவங்க எல்லாம் ஒரு பயம் வரும். இல்லை இப்படிதான் சொன்னா மக்களுக்கு வந்து ஒரு அச்சம் வரும். காவல்துறை மேல நல்ல நல்ல காவல்துறை இருந்திருக்காங்க, நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க, நிறைய நல்லதெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு தவறுதல் செய்யும் போது ஒட்டுமொத்த காவலர்கள் மீதும் தவறான ஒரு கண்ணோட்டம் மக்களிடையே வரும். ஏன்னா காவல்துறை மேல எல்லாருக்கும் நம்பிக்கை இழந்துட்டே வருதுன்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் பாருங்க, இன்னைக்கு ஒட்டுமொத்த காவல்துறை மேல ஒரு நம்பிக்கை இழந்து நின்று இருக்கு. இந்த கட்டத்திலையும் ஒரு அஜித்குமார் இறப்புக்கு வந்த ஒரு இடத்துல இருந்து சதீஸ்வரன் அப்படிங்கிறவர் ஒரு வீடியோ எடுத்திருக்கிறாரு. அந்த வீடியோ தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பரபரப்பா பேசப்படுது. அப்ப அவருக்கே இன்னைக்கு வந்து எனக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு போய் கொடுக்குற அளவுக்கு இருக்கு. உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாருன்னு பாராட்டணுமா வேணாமா? ஏன்னா உண்மையிலேயே அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றவங்க மேல ஒரு பயம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கான்னு. அப்போ அந்த சதீஸ்வரனுக்கு யாரு பாதுகாப்பு கொடுக்கணும்? இந்த அரசு கொடுக்கணும், இந்த காவல்துறை டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் இன்னைக்கு ஒரு பயத்துல இருக்காங்க. இப்ப வந்து சில காவல் அதிகாரிகள் வந்து நேத்து நுங்கம்பாக்கத்துல 8 வயது சிறுமிக்கு வந்து மயக்க ஊசி போட்டு பாலியல் தொந்தரவு கொடுக்கறதா சில தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதை தாண்டி தேனியில ஆட்டோ ஓட்டுநர் வந்து ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியே வந்திருக்கு இப்போ. அதாவது காவலர்கள் வந்து அந்த அளவுக்கு தாக்குதல். அப்ப இங்க ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. இப்ப எல்லாமே காவலர்களே எல்லாம் கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் எல்லாம் செஞ்சு முடிச்சிருவாங்களா? அப்ப நீதிபதி நீதிங்கிறதெல்லாம் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். ஏன்னா இப்ப அஜித்குமார் அவர்கள் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தவறு செய்யல செய்திகள் வருது. ஒரு அப்பாவி இளைஞன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ அந்த மாதிரி ஒரு நபர் வந்து எந்த ஒரு தவறு செய்யாம தண்டிக்கப்படும் போது இப்ப வந்து நிறைய கேள்விகள் இன்னைக்கு வருது. அதுவும் எஃப்ஐஆர் இல்லாம வெளியில வச்சு ஒரு தனிப்படம் வந்து கொண்டுட்டாங்கன்னா இப்ப மக்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வரும் தான் இன்னைக்கு. அப்ப இதெல்லாம் வந்து யாரு சரி செய்யணும்? அந்த பெண்மணி நிக்கிதாங்கிற பெண்மணி வந்து தண்டிக்கப்படணுமா வேணாமா? தலைமறைவுன்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் பாருங்க, இன்னைக்கு வந்து அதாவது என்னோட நகை காணோம் அப்படின்னு சொல்லி குற்றவாளி இவன் தான் கை காட்டிட்டு இப்ப காணோன்னு சொன்னவங்க வந்து தலைமறைவு ஆனது வந்து ஒரு ஆச்சரியமான பார்க்கப்பட வேண்டிய விஷயம் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு வந்து எல்லாருமே இது ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து யாருமே அரசியல் இதை வச்சு அரசியல் செய்யின்னு யாருமே சொல்லல. இப்ப ஏன் ஏடிஎம்கேயோ இல்ல பிஜேபியோ இதை வச்சு அரசியல் செய்யின்னு நம்ம சொல்ல வரல. இதை வந்து மேற்கொண்டு நடக்காத அளவுக்கு ஒரு அரசாங்கத்து மேல ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்னு மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி